ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருக்கும் தமிழ் சாப்டர் 6ல் வர எல்லா சிலபஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இயல் 1ல் பார்ட் 1 போட்டிருக்கோம். இது பார்ட் 2. பார்ட் 2ல் நம்ம பார்க்கக்கூடியது வளர்த்தமிழ். இந்த வளர்த்தமிழ் அப்படின்றதுல சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பாயிண்டாக படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். வளர்த்தமிழ் அப்படின்னா காலத்திற்கேற்ற தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது தமிழ். நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது தமிழ். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி இந்த தமிழ். மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது இந்த மொழி. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை தமிழ் இலக்கியங்கள். பல மொழிகள் கற்றவர் பாரதியார். யாமறந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். இந்த அடிகளில் குறிப்பிடப்படுவது பாரத தாயின் தொன்மை. இது தமிழன் தொன்மைக்கு பொருந்தும். இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ் மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே படித்தல் இயல்பாக நிகழும் மொழி தமிழ். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, யா, லா. தமிழ் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழன் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். தாழ்த்திணை என்பதற்கு பதில் அற்றிணை என்று பெயர்கள் நம் முன்னோர். அல் பிளஸ் திணை அற்றிணை என புணரும். அற்றிணை என்பதன் பொருள் உயர்வு இல்லாத திணை. கசப்பு சுவையுடைய காயின் பெயர் பாகற்காய். பாகற்காய் என்பதன் பொருள் இனிப்பு அல்லாத காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய் என புணரும். பெயரிடுவதிலும் சீர்மை மிக்க மொழி தமிழ். தொல்காப்பியம், நன்னூல் ஆகியவை இலக்கண நூல்கள். 8 தொகை 10 பாட்டு ஆகியவை சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் முதலியவை அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலியவை காப்பியங்கள். ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டும் சிறப்புடைய மொழி தமிழ். தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகளை உடையது பூ. பூவின் 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் தமிழில் உண்டு. மா என்னும் சொல்லின் பொருள் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே மா என்பதன் அர்த்தம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். தாவர இலை பெயர்கள்: ஆல், அரசு, மா, பலா, வாழை இவையெல்லாமே இலைகள் வகையைச் சேர்ந்தது. அகத்தி, பசலை, முருங்கை இவையெல்லாமே கீரை வகையைச் சேர்ந்தது. அருகு, கோரை இவையெல்லாம் புல் வகையைச் சேர்ந்தது. நெல், வரகு இவையெல்லாம் தாள் வகையைச் சேர்ந்தது. மல்லி தலை வகையைச் சேர்ந்தது. சப்பாத்தி கல்லி, தாளை இவையெல்லாம் மடல் வகையைச் சேர்ந்தது. கரும்பு, நாணல்,
இவையெல்லாம் தோகை வகையை சேர்ந்தது. பனை, தென்னை, ஓலை வகையைச் சேர்ந்தது. கமுகு, கூந்தல் வகையைச் சேர்ந்தது. தமிழில் உருவாகியுள்ள தொழில்நுட்ப கலைச்சொற்கள்: இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். படிப்பதற்காக எழுதப்பட்டவையாக இருந்தாலும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றவையே தொல்காப்பியம், நன்னூல். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்னும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதியவர் அறிவுமதி. கனவு பலித்தது. இன்சுவை பணியில் சேர்ந்த நிறுவனம் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம். இன்சுவை தன் எதிர்கால இலக்கினை உருவாக்கி கொண்டது 6ஆம் வகுப்பில். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 கலந்தது இவ்வுலகம் என்று கூறியவர் தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகமாக குளிர்ந்து மழையாக பொழியும் என்னும் கருத்தை கூறிய இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. எவ்வளவு அழுத்தினாலும் அளவை சுருக்க முடியாதது திரவப்பொருள். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று பாடியவர் ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்னும் கருத்தை நிறுவியவர் கலிலியோ. இதே கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் கபிலர். விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது பழமொழி. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்: மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன். இவர்கள் எல்லாமே தமிழ் வழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.